வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசி, நவகிரகமாக இருக்கக்கூடிய 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதை முதன்மையாக நீங்கள் முழுமையாக உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஜோதிடத்தில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே 12 ராசிகள் எப்படி உருவாச்சு, அதோடய தன்மைகள் என்ன, அதோடய குணாதிசயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு. அதற்கடுத்து நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவம் எப்படி ராசி அடிப்படையில் செயல்படுங்கிற விஷயத்தை பார்த்தாச்சு. எந்த ராசிக்கு எந்த திசை உகந்தது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தாச்சு. அப்போ இந்த 12 ராசி கட்டத்தை ராசின்னு சொல்லுவாங்க, வீடுகள்னு சொல்லுவாங்க, பாவம்னு சொல்லுவாங்க. மூன்றுமே ஒன்று தான். பாவகம் என்பது வேறு, அது டிகிரி ரீதியாக பார்க்கணும். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 12 ராசிக்கும் 12 வீட்டுக்கும் 12 கிரகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 9 கிரகங்கள் தான் இருக்குது. அதை 12 ராசிக்குள்ளேயே அடக்கணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா முதன்மையாக சூரியன் ஒரு வீட்டுக்கு மட்டுமே வருவார், ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர், சிம்ம ராசிக்கு சொந்தக்காரர் சிம்மம். அப்போ சிம்மத்தில் சூரியன் இருப்பார், ஆட்சி வீடா. இதுதான் ஆட்சின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து இன்னொரு ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் கடகத்தின் அதிபதி. அப்போ சந்திரன் கடக வீட்டுக்கு சொந்தக்காரராக வருவார். கடகத்தில் சந்திரன் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்தில் சூரியன் ஆட்சி அப்படின்னா சொந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்மத்தின் அதிபதி சூரியன், கடகத்தின் அதிபதி சந்திரன். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம். அப்போ செவ்வாய் யாருக்கு வருவார், எந்தெந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னா செவ்வாய்னா மேஷம், விருச்சிகம், ரெண்டு வீட்டுக்கு மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதியாக வருவாங்க. அப்போ மேஷம் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், மேசை வீட்லேயும் விருச்சிக வீட்லேயும் செவ்வாய் ஆட்சியாக இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், அப்புறம் துலாம், இந்த வீட்டில் ஆட்சி அடைவார். ஆட்சினா சொந்த இடம், சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வீட்டுக்கு ஆட்சியாக வந்து அந்த வீட்டுடைய அதிபதியாக இருப்பார். அப்போது ரிஷபம், துலா வீட்டுடைய அதிபதி சுக்கிரன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் மிதுனம், கன்னி, இந்த வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார். அப்போது மிதுனம், கன்னி 2 வீட்டுடைய அதிபதி யாருன்னா புதன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா குரு, தனுசு, மீனம். இந்த மீனத்திற்கும் தனுசுக்கும் அதிபதி குருவாக வருவார். அப்போ குரு மீனத்திலையும் தனுசு வீட்டிலையும் ஆட்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக சனி, மகரம், கும்பம். அப்போ அந்த மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சொந்தக்காரர் யாருன்னா சனி. அப்போ பாருங்கள், சிம்மத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா சூரியன். அப்போ சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருப்பார். கடகத்துக்கு சொந்த வீட்டுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருப்பார். அதுக்கடுத்து மேஷம், விருச்சிகம், இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர் அதிபதி யாருன்னு கேட்டுட்டுனா செவ்வாய். அப்போ மேஷத்தின் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் அந்த 2 வீட்டில் ஆட்சியாக இருப்பார். அதற்கடுத்தபடியாக ரிஷபம், துலாம், இந்த ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சொந்தக்காரர் யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அந்த வீட்டுடைய அதிபதி.
அந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார். ஆட்சினா சொந்த வீடு ஆட்சி செலுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அதற்கு அடுத்தபடியாக மிதுனம் கன்னி, இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் அந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பார். அதே நேரத்தில் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் அடைவார். அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக தனுசு மீனம், இந்த 2 வீட்டுடைய அதிபதி யாருன்னா குரு. அப்போ குரு மீனத்திலையும் தனுசுலையும் ஆட்சியாக இருப்பார். அதற்கடுத்து மகரம் கும்பம், இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. அப்போ சனி இந்த வீட்டில் ஆட்சியாக இருப்பார். ஆட்சின்னா என்னென்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா மேசத்தின் அதிபதி செவ்வாய், ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், மிதுனத்தின் அதிபதி புதன், கடகத்தின் அதிபதி சந்திரன், சிம்மத்தின் அதிபதி சூரியன், கன்னியின் அதிபதி புதன், துலாத்தின் அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய், தனுசின் அதிபதி குரு, மகரத்தின் அதிபதி சனி, கும்பத்தின் அதிபதி சனி, மீனத்தின் அதிபதி குரு. இப்படி தான் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் உணர்வுபூர்வமாக. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்க்குறீங்க. இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 12 கட்டத்துக்குள்ளே அடைச்சி பார்க்குறீங்க அப்படின்னாவே இது 2-3 தடவை மீண்டும் மீண்டும் நீங்களே வரைஞ்சி எழுதி கட்டங்களை போட்டு பார்க்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு புலப்பட்டுரும். கண்டிப்பாக ஜோதிடத்தை அடுத்தடுத்த பதிவுகள் வரும் பொழுது இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 ராசியும் என்ன தன்மையில் இயங்குவாங்க, இந்த 9 கிரகங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க போகிறோம். மேசத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வேகமாக விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாகவும் செயல்படுவாங்க, அதே நேரத்தில் விவேகமாக செயல்படுவாங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரம், விவேகம், அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்களாம் மேஷ ராசியில் பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், ரொம்ப மென்மையான பெண் தன்மை இருக்கக்கூடிய கிரகம். எதையும் சென்சிட்டிவ் மைண்டோட ஆராய்ச்சி மனோபாவத்தோட யோசித்து நிதானமாக நின்று முடிவெடுத்து செய்வாங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனாலும் கூட நம்பிட்டாங்கன்னா அவங்கள எந்த ரூபத்திலையும் கைவிட மாட்டாங்க. ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துடைய அதிபதி சுக்கிரனாக இருக்கனால பெண் தன்மை இருக்கக்கூடிய விவேகம், புத்திசாலித்தனம், நிதானம், பொறுமை, சாதுரியமான குணத்தை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதற்கடுத்தபடியாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் கை கோத்துட்டு இருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படின்னா இரட்டிப்பு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி. மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, ஆராய்ச்சி மனோபாவம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மிதுனத்துடைய அந்த சின்னம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கை கோத்துட்டு இருக்க மாதிரி 2 குழந்தைகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் அலிகிரகமாக இருக்கிறனால இரட்டிப்பு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அதற்கடுத்து கடகம். கடகத்துடைய அதிபதி சந்திரன். சந்திரனை பொறுத்தவரை தாயுள்ளம் கொண்டவர். கடகத்துடைய அதிபதி சந்திரன். சந்திரன்னா தாய் போன்ற குணம் இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய பிறருக்கு உபகாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணம் ஆட்சி, அதிகாரம், தலைமை பண்பு, அதே மாதிரி தலைமை பொறுப்பு இதில் இருக்குன்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்களாகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாத மனிதர்களாகவும் இருப்பாங்க. அதற்கடுத்தபடியே கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. கன்னியுடைய அதிபதி புதன். இந்த மேலே இருக்கக்கூடிய மிதுனத்தோட புதன் வேறு, அது ஞானம். கீழே இருக்கக்கூடிய புதனை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனம், அறிவு, சாதுரியம், எல்லாத்துக்கு மேலே நிபுண யோகம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி மனப்பாம் இருக்கக்கூடிய மனிதர்களாக கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து துலா லக்னத்தை அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிருதுவான மென்மையான பெண் தன்மை இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறனால சொல்ல தவறாக சொல்லிட்டிங்கன்னா பொறுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானமாக யோசித்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு சரியாக இருந்து நல்ல மனிதர்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிப்பாங்க. அதற்கடுத்தபடியே விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ ராசிக்கு 8ஆம் இடம். விருச்சிகத்தை அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம், கோபம், சுயநலம், சாதுரியமான புத்தி, எந்த ஒரு விஷயத்தையும் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் வெளிப்படையாகவே பேசுவாங்க, சொல்லுவாங்க. 8ஆம் இடம்ங்கிறது மறைமுகமான ஒரு ராசி. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்களே தவிர வெளிப்படையாட்டி சொல்ல மாட்டாங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பிழைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட வெளிப்படைத்தன்மையோடு சொல்ல மாட்டாங்க. அது ஆண்களாக இருந்தால். அதற்கு எதிர்த்தன்மையில் பெண்கள் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பட்டு படர்னு வெட்டு வெடுக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்க ஆன்மீகம், இதிகாசம், புராணம், சாஸ்திர வழிபாடு இது மாதிரி கடவுள் பற்றாளர்களாகவும் ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் பின்னாடி கடவுள் பற்றாளர்களாகவும் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மைங்கிற விஷயத்துக்கு மனசுக்குள்ளே பயப்படுவாங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நல்லதே செய்ய நினைப்பாங்க. அந்த வீட்டுடைய அதிபதி குருவாக இருக்கிறனால. அதற்கடுத்தபடியாக மகர லக்கணம். மகர லக்கணத்துடைய அதிபதி சனி. இருள்தன்மை இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கடினமாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பிற மனிதர்கள் மூலயமா ஜெயிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் சங்கடங்கள் அனுபவித்து அதன் மூலயமா வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிப்பாங்க. அதற்கடுத்த லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இவங்க அந்த பக்குவத்தை அடையிறதுக்காக நிறைய ஏமாற்றங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் நிறைய அனுபவிக்கணும். குடும்ப வாழ்க்கை எல்லாருக்குமே சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 30% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட உயர்ந்த பதவிக்கு வரணும்னு கஷ்டப்பட்டு மேலே வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட லக்னத்தில் பிறக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னக்காரங்களாக இருப்பாங்க. கடைசியாக மீன லக்னம். இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க சாதுரியமான பேச்சு திறமை, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குன்னு நினைக்கிறது, எல்லா விஷயத்துக்குள்ளேயும் பறந்துபட்ட மனப்பான்மையில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மீன லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் நன்மதிப்பு புகழுக்கு ஆசையும் படுவாங்க. இப்படி 12 ராசிக்கும் 12 தன்மைகள் இருக்குது. ஏன் லக்னத்துக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ராசியை விட லக்னமே முதன்மையானதுன்னு புரிஞ்சுக்கங்க. லக்னம் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும் பொழுது, லக்னத்தில் சனியை வந்திருக்கிற, லக்னத்தில் ராகுகேதா வந்திருக்குது, லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைந்து போச்சு, இல்லை சூரியன் சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு, கிரகண தோஷத்தில் இருக்குது அப்படின்னா ராசியே பிரதானமாக செயல்படும். அடுத்தடுத்த பதிவுகளை மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் பார்ட் 1 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு பார்ட் 2 அப்படிங்கிற இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு சுபகோரைகள்னா என்ன, அந்த சுபகோரைகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதில் கிழமைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.